நிலத்தில் விதை போட்டார் ஆபிரகாம். நம்பிக்கை மண்ணில் சாட்சி வைத்தார். சாரா ஓய்ந்தாலும் வாக்கு ஓயவில்லை. தேவன் சொன்ன தேசம் உறுதியே. கிரியாத்தர்பா நாட்டில் துயரம் வந்தது. சாரா தன் பயணம் முடித்தார். அன்பின் துணையை இழந்த மனதில் ஆபிரகாம் அழுது துயர் கொண்டார். அந்நியனாயிருந்த தேசத்தில் ஒரு கல்லறை கேட்டார் பணிவுடன். எப்ரோன் முன் நிற்கும் அந்த தருணம் நம்பிக்கை நிலம் வாங்கிய நாள். கண்ணீர் நிலத்தில் விதை போட்டார் ஆபிரகாம். காலம் கடந்தும் கதை பேசும். மக்பேலா குகை சாட்சியாய் நின்றது. வாக்குத்தத்தம் உயிராய் வாழ்ந்தது. வெள்ளி நாணயம் வளர்ந்து கொடுத்து நியாயமாய் நிலம் பெற்றார் அவர். மரங்களும் குகையும் எல்லை எல்லாம் சாட்சியாய் உறுதி செய்தார். இன்று அது ஒரு கல்லறை மட்டுமல்ல, வருங்காலத்தின் விதை அது. இஸ்ரவேலின் பாரம்பரியத்தில் நம்பிக்கையின் முதல் சொத்து. மரணம் முடிவு அல்ல என மண்ணில் விதை போல் புதைந்தாள் சாரா. வாக்குத்தத்தம் நிறைவேறும் நாளில் சந்ததி அந்த தேசம் பெறும். துயரத்தின் நடுவிலும் நம்பிக்கை, இழப்பின் நடுவிலும் விசுவாசம். கண்ணீர் கூட கர்த்தர் கணக்கில் நித்திய வாழ்வரும் நம்பிக்கை. கண்ணீர் நிலத்தில் விதை போட்டார் ஆபிரகாம். காலம் கடந்தும் அது பேசும். சாரா ஓய்ந்தாலும் தேவ வாக்கு சரித்திரத்தில் நிலைத்திருக்கும். சரித்திரத்தில் நிலைத்திருக்கும். சரித்திரத்தில் நிலைத்திருக்கும். கண்ணீர் நிலத்தில் விதை போட்டார் ஆபிரகாம். நம்பிக்கை மண்ணில் சாட்சி வைத்தார். சாரா ஓய்ந்தாலும் வாக்கு ஓயவில்லை. தேவன் சொன்ன தேசம் உறுதியே.
வாழ்கவே